தயவுசெய்து கவனமாக கேளுங்கள். சிலர் தினமும் விளக்கு ஏற்றுவார்கள். சிலர் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு போன்ற நாட்களில் விளக்கு ஏற்றுவார்கள். ஆனால் இப்படி விளக்கு ஏற்றும் போது நாம் செய்யும் சில தவறுகள் உங்களுக்கு கஷ்டத்தை மட்டும் உண்டாக்காமல் அச்சமூட்டும் புணர்ச்சிகளையும் வீட்டிற்கு அழைத்து வரும். இந்த வீடியோவில் விளக்கு ஏற்றும்போது செய்யக்கூடாத அச்சமூட்டும் தவறுகளைப் பற்றி நாங்கள் சொல்கிறோம். வீட்டில் விளக்கு ஏற்றும் போது முன்வாசல் திறந்திருக்கலாம். ஆனால் பின்வாசல் திறந்திருந்தால் அது மிகப்பெரிய அபாயம். மகாலட்சுமி உங்கள் வீட்டில் தங்குவதற்காக பின்வாசலை மூடி வைக்க வேண்டும். பின்வாசல் திறந்திருந்தால் அங்கு இருள் நிறைந்த சக்திகள் நுழைந்து உங்கள் வீட்டில் சிக்கல்களை உண்டாக்கும். எண்ணெய் ஊற்றிய பிறகு திரி போட வேண்டும். சிலர் விளக்கை கழுவி பொட்டு மற்றும் திரியை பூஜை அறையில் வைத்து அதன் பிறகு எண்ணெய் ஊற்றுவார்கள். இது பெரிய தவறு. விளக்கு ஏற்றிய பிறகு வீட்டை துடைக்கக் கூடாது. மேலும் விளக்கு எரியும் நேரத்தில் யாரும் அழவே கூடாது. இல்லையேல் அந்த நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு அச்சமும் இருள் சக்திகளும் நெருங்கும். கிழக்கு திசையை நோக்கி விளக்கை ஏற்ற வேண்டும். தவறான திசையில் ஏற்றினால் அது உங்கள் வீட்டில் நெருக்கடியையும் நோய்களையும் ஏற்படுத்தும். எண்ணெய் கையில் பட்டுவிட்டால் அதை தலையில் தேய்க்கக்கூடாது. அப்படி செய்தால் தீய சக்திகள் வீட்டிற்கு நுழையும். அதற்கு பதிலாக துணியில் மெதுவாக துடைக்க வேண்டும். பழைய மலர்கள், சாம்பிராணி, தூசிகளை அகற்றாமை கூட அச்சத்தை அதிகரிக்கும். பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவதற்கு முன் இந்த பழைய பொருட்களை அகற்றுவது அவசியம். விளக்கு ஏற்றிய பெண் பழைய பூக்களை சாமி படத்திலிருந்து எடுக்கக்கூடாது. இது குடும்பத்தில் வறுமையும் சோகம் மற்றும் சிக்கல்களையும் கூட்டும். விளக்கில் உள்ள குங்குமம், சந்தனம், மஞ்சள் போன்ற பொருட்கள் எரியும் போது நெருப்பு தகத்தக என்று எரியக்கூடாது. இல்லையெனில் அந்த நெருப்பு காற்றில் அலைய வீட்டில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. விளக்கை எரித்து உடனே அணைக்கக்கூடாது. குறைந்தது 20 நிமிடங்கள் விளக்கு எரியவிட வேண்டும். இந்த வீடியோவில் கூறியுள்ள தவறுகளை செய்யாதீர்கள். இவைகள் சிறியவை போல தோன்றினாலும் உங்கள் குடும்பத்திற்கு பெரும் கஷ்டங்களை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது.